ஓ சரி பார்த்துக்கொள்ளுங்க. என்னடா ஆசிரியர் என்ற வகையில வந்து எனக்கு கடமை ஒன்று இருக்கு. ஏனென்றா ஒன்று தெரியும், இலங்கை ரீதியாக வந்து இப்ப சமீப 2-3 நாட்களாக வந்து ஒன்று தெரியும் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது. என்ன அதுவும் நம்ம மட்டக்களப்பு மாவட்டம், அதுவும் நாம இருக்கிற இந்த இடத்துல இருந்து வெறுமனே மட்டக்களப்பு டவுன் கூட வெறுமனே 2 கிலோமீட்டருக்கு இல்லை. ஓகே, ஒரு கடத்தல் சம்பவம் ஒன்று ஏற்பட்டு ஓகே, அதுல வந்து ஒரு அப்பாவி பெண்ணொரார் மரண தருவாயில வந்து என்ன செய்ய மீண்டு வந்திருக்காங்க. அதே போல இன்னும் ஒரு அப்பாவி ஒரு 4 பிள்ளைகளுடைய தாயோரால் என்ன செய்ய மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? நகைகள். என்ன அதாவது என்ன தங்க நகைகள் தான் இதுக்கான மெயினான காரணமா இருக்கு. ஏனென்றா சிலாக்கள் என்ன செய்யறாங்க, இப்ப வந்து உழைச்சி சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாம என்ன மத்தாக்களுடைய உழைப்பை வந்து என்னறாங்க தாங்க பறிச்சு கொள்றாங்க. உலகத்திலே வந்து ஆக கேவலமான விடயம் என்னன்னா இன்னொரு ஆக்களுடைய உழைப்பை வந்து சுரண்டுறது. ஓகே, அப்படியான ஒரு கேவலம் தான் நம்மளோட மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு. அது உண்மையா நம்ம கொண்டு வந்து கவலை அடையணும். அதே போல நம்ம கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அதுவும் மிக முக்கியமான வகையில பெண் பிள்ளைகள் வந்து அவதானமா இருக்கணும். ஏனென்றா நீங்க வந்து என்ன பாடசாலையில இருக்கலாம், அல்லது என்ன ஸ்பெஷல் கிளாஸ் வழியா இருக்கலாம், அல்லது வேற இடங்கள். ஓகே, பொதுவான இடங்கள்ல வந்து நாம் என்ன செய்வோம், நம்முடைய நண்பர்கள் தானே, அதே போல என்ன நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே என்று உடனே என்ன செய்வோம், அவர்கள் தார சாப்பாட்டை வந்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப சம்பவம் நடந்துக்கிறேன். ஏனென்றா நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஓகேனே கொத்தியாகுடையில இருந்து ஒரு அம்மா ஒரு பிள்ளையோட எண்ணெய்றாங்க மட்டக்களப்பு வரணுன்றதுக்கான எண்ணெய்றாங்க ஆட்டோவில் வந்து இருக்காங்க. அப்ப அதுல அந்த ஆட்டோவில் இருந்த பெண்மணி ஆட்டோவில் இருந்த பெண் தான். அதே போல வேறு ஆள் பெண் தான். அப்ப அந்த வகையில பக்கத்து ஊராங்க. அவர் நம்பிக்கையில் என்ன செய்யறாங்க, அவைய கொடுக்குற அந்த குளிர்பானத்தை வந்து நீராங்க பார்த்தா குடிக்காது. அது ஒரு கடத்துக்கு மயக்கம் அடைந்து என்ன நடக்குது, அவருடைய நகையெல்லாம் பறிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடக்குது, கிணத்துல தூக்கி எறிகிறாங்க. கடவுளும் புண்ணியம் முக்கியம். ஏன்னா அவர் வந்து காப்பாற்றப்பட்டதால தான் உண்மையான சுயரூபம் அல்லது உங்க அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆள் வந்து மாட்டுப்படாமல் விட்டவர். ஓகே, உண்மையா நல்ல விஷயம். இதில் வந்து என்ன பொலிசார்களுக்கு வந்து நம்ம உண்மையா நன்றி செலுத்தணும். ஏனென்றா இப்படி மட்டக்களப்பு மாவட்டம் துரிதமா வந்து இந்த செயற்பாடை வந்து செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் பிள்ளைகளாகிய நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவதானம் முக்கியம். ஏனென்றா நான் நிறைய பார்த்திருக்கேன், பிள்ளைகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைய தாராங்கன்ற நேரம் நம்ம சாக்லேட் சாப்பிடுறோம். என்ன அதே போல மற்ற குளிர்பானங்களை வீட்டை இருந்து நம்ம ஸ்பெஷலா செஞ்சு என்ன அல்லது பெரியம்மா வந்து லண்டன்ல இருந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னைறாங்க. பிள்ளைகள் வந்து தாரத்தை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாடி இந்த என்னைறாங்க நாம வந்து சாப்பிடுறோம். அதே அதுலயும் விலை இல்லை. ஓகே, சாப்பிடுறது பிள்ளை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் அவதானமா நம்ம இருக்கோம். ஏனென்றா ஆக மிக நம்பிக்கைக்குரியாக்கள் யாருக்கு தந்தா மாத்திரம் சாப்பிடுங்க. தேவையில்லாத வகையில என்ன ஆட்களை வந்து என்ன நீங்க நெருங்க விடாதீங்க. ஏனென்றா அது வந்து கடைசி டைம்ல என்ன செய்யலாம், நம்மளோட உயிரை வந்து என்ன போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவரை இருக்கு. அதே போல கடைசியாக நான் வந்து இந்த சமூகத்துக்கு 2-3 பிள்ளைகள் நான் சொல்லியிருக்கேன், நேரடியாக சொன்னேன். சில பிள்ளைகள் மாலைகளை நினைறாங்க வெளியால போடுறது வராங்க தங்க நகைகள். ஓகே, அதுவும் வந்து ஏதோ ஒரு வகையில இருந்து பார்த்தா ஆபத்து விளைவிக்கும். ஓகே, இப்ப நம்ம பாடசாலையானது திருச்சியோக வகுப்பு வந்து என்ன திணிக்குவாரு கல்வி கற்பதற்கு. அப்ப அதுக்கு வந்து இந்த ஆபரணங்கள் வந்து அவசியம் இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே, இருந்தாலும் இப்படியான சூழ்நிலைகளை வந்து ஆபரணமா அல்லது நம்மளுடைய உயிராண்டு பார்த்தா உயிர்தான் நமக்கு முக்கியம். ஆகவே அதை கொஞ்சம் மாணவர்கள் பிள்ளை நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சு கொண்டு ஓகே நடந்து கொள்ளுங்க. அதை கூட தேவையில்லாத அதாவது நபர்களை வந்து என்ன செய்யாதீங்க, நட்பு வைக்காங்க. இதான் மிக முக்கியமானது. கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. ஓகே, ஏனென்றா இப்படியான இலங்கையில வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து நான் ஒரு ஆர்டிகல் வாய்ச்சேன். வருங்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றா என்ன சில ஆட்கள் அதுக்குன்னு மாறி வராங்க. காரணம் என்ன, போதை வசதி. ஓகே, பாருங்க நல்லா பாருங்கடா, இந்த நகையை களவெடுத்துட்டு போய் ஓகே ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யும் கொண்டு வந்து போதை வசதிக்கு போய்க்கும். இல்லாட்டி வாகனங்கள் வாங்குறது அவங்க ஆடம்பர வாழ்க்கை இன்னொருத்தனை வந்து அழிஞ்சு நாம வாழோட அவசியம். ஓகே, முக்கியமா இதுல வந்து இப்படியானாக்கள் யாருன்னு பார்த்தா போதைக்கு அடிமையானார்கள். ஓகே, ஆனா இருக்கிற போதைக்கு வந்து அடிமையானாக்கள் தான் இப்படியான வேலைகளை செய்யறாங்க. ஓகே, ஆகவே மாணவர்கள் வந்து கொஞ்சம் இப்படியானவர்களை விட்டு நீங்க தவிர்த்திருக்க.
இப்படியான சொல்ல தெரியல. நாம என்ன செய்யலாம், சில விடயங்கள்ல இருந்து நம்ம விலகி இருக்கலாம். அதாவது யாரும் நமக்கு என்ன தந்தாங்கன்னா என்ன செய்யணும், உடனே சாப்பிடுறாரு. என்ன செய்யலாம், வீட்டை வேணும்னா போய் கொண்டு போய் சாப்பிட விருப்பம்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி அதை தூக்கி எறிஞ்சு. நம்பிக்கையான காரணங்கள்டா வீட்டை வாங்குங்க, வாங்கி என்ன செய்யுங்க, வீட்டை கொண்டு போய் தினைங்க, சாப்பிட விருப்பம்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிட முடியும். ஏன்னா உடனே சாப்பிட தானே அவங்க என்ன அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளும். நம்ம வீட்டை சாப்பிடக்குள்ள உடனே நமக்கு நடக்க போறது இல்லை. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் அவதானம் இருக்கு. அதை விட நம்ம சில விடயங்கள் நமக்கு நம்மளோட சொக்கலேட் சாப்பிடணும் நம்ம அவசியம் இல்லை. அல்லது ஒரு 100 ரூபாய் குளிர்பான நம்ம குடிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. வீட்டு அம்மாட்ட சொன்ன அப்பாட்ட சொன்னா தரப்போறாங்க. ஸோ அதனால பிள்ளைகள் கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. இப்படியான இந்த அசம்பாவிதங்கள் இனிமேல் நம்ம கவலைப்படக்கூடாது. இதுகள் ஒரு பிரச்சனையில யாருமே மாட்டக்கூடாது. அல்லது அவியல வீட்டு மனநிலையை பாருங்கள், அல்லது அந்த மரணமடைஞ்ச பெண்ணுடைய கடைசி துளிகளை கடைசி நிமிடங்கள் இருந்து, அதாவது கிணத்துக்குள்ள இருந்த விட உயிரோட மீட்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய அந்த குறிப்பிட்ட மனத்தியாலும் கிணத்துக்குள்ள இருந்திருக்காங்க. அவரோட அந்த அந்த மணித்துளிகள் நான் கூட இருந்துச்சு, கொடூரமா இருந்துச்சு. இந்த கொடூரமான குற்றங்கள் நம்ம வெளிநாடுகளில் நடைபெற்றிருக்கு. இல்லட்டு இல்லை, நிறைய உதாரணம் இருக்கு. இது முடிய போறது இல்லை. அது விஷயம் முடிய போறது இல்லை. ஏன்னா வெளிநாடுகளில் இதே சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா என்ன செய்யலாம், நாம நம்ம தவிர்ப்பதன் மூலமாக, நம்ம அவதானமா இருப்பதன் மூலமாக இப்படியானவர்களுடைய கருத்து நாம பாதுகாப்பா நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் ஆபரணங்கள் அடிப்படையா இருக்கலாம், அல்லது அந்த பண பரிமாற்றங்களா இருக்கலாம், மற்ற விடயங்கள்ல கொஞ்சம் அவதானமான வேலை இருந்து. சரி, நம்ம பாடத்தை ஆரம்பிப்போம். சரி, ஓபன்